ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலைக்கறி குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 1 கிலோ தலைக்கறி நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவணும். ஒரு 5-6 தடவையாவது இதை நல்லாவே கழுவணும். கழுவுனது பிறகு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுனோம்னா அதில் கவுச்ச வாடை அடிக்காது. அதுக்கப்புறமும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்குது. நல்லா ஒரு 4-5 தடவை உங்களுக்கு நல்லா அதை க்ளீன் பண்ணிக்கலாம். பைப்பு தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப என்ன ஆகுனா அந்த ஃபோர்ஸ்க்கு உங்களுக்கு அழுக்கு எல்லாமே வரும். கொஞ்சம் கொழுப்பு கரைஞ்சி போக தான் செய்யும். ஆனால் நம்ம க்ளீன் பண்ணுற வரைக்கும் அது பரவாயில்ல. இந்த பாருங்கள், கண் இது தலைக்கறிக்கு முக்கியமான ஒன்றே இந்த கண் தான். எல்லாமே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எடுத்து அதை குக்கரில் போட்டுக்கலாம். இது ஃபைனல் டைம் நல்லா கழுவியாச்சு. கழுவி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கஞ்சி தண்ணி நம்ம ஊற்றுறோம். வேக வைக்கிறதுக்கு நம்ம சோறு வடிச்சிட்டு அந்த கஞ்சி தண்ணி எடுத்து இதில் ஊற்றி வேக வச்சோம்னா இது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த கறி முழுகிற அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணி நம்ம நிறையா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட இது வேகும். உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம். 20 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கறியை தண்ணி இல்லாமல், அதாவது அதை சூப்பை வடிகட்டி எடுத்துட்டு இப்போ மேலே இருக்க தோலை நம்ம உரிக்க போகிறோம். இந்த தண்ணியை நம்ம குழம்புக்கு ஊற்ற போகிறதுனால இந்த தண்ணி வடிகட்டி நல்லா கறியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு மேலே பார்த்திங்களே ஒரு தோல் உங்களுக்கு தெரியும். அந்த தோலை தான் நம்ம இப்போ உரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி உரித்தாலே, அதாவது சூடாக இருக்கிறப்ப நீங்கள் இப்படி உரித்தாலே அந்த தோல் நமக்கு வந்துடும். இது வயிற்றுக்கு சேராது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தோலை உரித்து ஒன்றாவே உரித்து எடுத்துடுறோம். இதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்க தான் செய்யும். எங்கே இந்த தோல் இருந்தாலும் நமக்கு செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால இந்த தோலை எடுத்துருவாங்க. நம்மளும் ஃபாஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே அந்த 1 கிலோ கறியில் இருக்கிற எங்கெங்கே தோல் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது ஃபேமிலியாக சேர்ந்து செய்கிறப்ப, குழந்தைங்களோட செய்கிறப்ப, கதை பேசிக்கிட்டே இது செய்கிறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள், குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு திக்னஸ்க்காக தான் இந்த கசகசா எடுத்திருக்கோம். அடுத்து என்ன தேவைன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து ஒரு 20 பச்சை மிளகா கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 20 எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் மிளகு, முந்திரி பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 முந்திரி பருப்பு கிட்ட போட்டிருக்கேன். முழு முந்திரி பருப்பாக போட்டிருக்கேன். இதுவும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கும் குழம்பு திக்னஸ்க்காக தான். இதோடு சேர்த்து அதை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகாயை இதோடு சேர்த்து போட்டுக்கணும். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து அந்த வறுத்து வச்சுருக்க அந்த எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், தக்காளி,
இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே அடுத்து உப்பு கொஞ்சம் போடுறோம். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கறி தண்ணியில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே, அதனால் தேவையான அளவு இதில் போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு, இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகலன்னா கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதோட கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கலாம். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்குவோம். இப்போ 3 நல்லா சாய்ந்ததுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணலாம். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ மசாலா நல்லா சாந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் அந்த தக்காளியோட சாறில் வேக வைக்க போகிறோம். தக்காளியும் நல்லா சுருள வதங்கணும். ஏன்னா கறியை தனியாக வேக வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதில் அந்த கறியை சேர்த்து இதோட கொதிக்க தான் வைக்க போகிறோம். அதனால் தக்காளி நல்லா வதங்கி அதோட நல்லா மசாலா சாரணும். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது குழம்புக்குரிய மசாலா நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கூட்டியாச்சு. அடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்ப்போம். அந்த மிக்ஸியும் இப்போவே நம்ம இதில் கழுவி அந்த தண்ணியும் கூட இதிலே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம கறி எடுத்து இதோட சேர்க்க போகிறோம். நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, தோல் உரித்து, அந்த கறியை இதோட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு திக்கான ஒரு கிரேவி மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. கறி கொஞ்ச நேரம் இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த கிரேவியோட மசாலாவோட கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த கறியிலையும் இந்த மசாலா சாரும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ கறி இதோட ஓரளவு சாந்துருச்சு. இதை ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னா கூட அது நல்லா சாந்துரும். அதுக்கப்புறம் நம்ம கறி வேக வச்சோம் இல்லையா, அந்த கழுவுன அந்த தண்ணி இருக்கு தண்ணியில், அந்த தண்ணியும் சேர்த்து இதோட கலந்து நம்ம கொதிக்க விட வேண்டியதுதான். சிம்மிலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த குழம்பு கறியோடு சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், மேலே ஒரு 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். இது நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு, அதாவது அந்த கறியில் இருக்க கொழுப்பெல்லாம் மேலே நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி எப்போ குழம்புல மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருதோ இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா கறியும் அதோட சார்ந்து இருக்கும். எப்போவுமே இன்றைக்கி குழம்பு அடுத்த நாள் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம கொதிக்க வைக்க இந்த குழம்பு என்ன ஆகும்னா அந்த கறியோடு சேர்ந்து சார்ந்து அதோட டேஸ்ட்டு உள்ளே இறங்கியிருக்கும். அடுத்து நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காய் அரைச்சி அதையும் இதில் ஊற்றலாம். ஒரு அரை மூடி தேங்காய் கிட்ட இதில் அரைச்சிருக்கோம். அரைச்சிட்டு அதையும் இதில் ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு டைம் நல்ல கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். அரைச்ச தேங்காவை நல்லா மைய அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு சாப்பிட்றப்ப நரன்னு இல்லாமல் இருக்கும். தேங்காய் தனியாக தெரியாமல் இருக்கும். சில குழம்புல, கிராமத்து குழம்புல என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காவையே அரைகுறையாக அரைச்சி ஊற்றுவாங்க. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. இப்போ இதில் நம்ம நல்லா மைய அரைச்சி அதை என்ன பண்ணுறோம், ஒரு கொதிக்கிட்ட நம்ம விடுறோம்.
கடைசியாக அது கொடி வந்த பிறகு ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம் எடுத்து அதையும் இதோட புழிஞ்சு விட்டுறோம். கொட்டை இல்லாமல் எடுத்துடுறோம். மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எலுமிச்சை சாறை இதில் புழிஞ்சு விடுறோம். நல்ல எலுமிச்சை சாறு புழிஞ்சோடனே அதுவும் ஒரு கொதிக்கு மேலே வர வேண்டாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி வேணும்னா குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே அதை இறக்க வேண்டியதுதான். டேஸ்ட் பார்த்துருவோமா? இதோட உப்பு இருக்கா அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்பவே நல்லா இருக்குது. கறியும் நல்லா வெந்திருக்கு, அதோட சாந்திருக்கு. தலைக்கறி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இது நல்லா வந்துடுச்சு. பக்கத்தில் மூளை கிரேவி தான் செஞ்சுருக்கேன், மிளகு கிரேவி செஞ்சுருக்கோம். வாங்க பரிமாறி நம்மளும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். மிளகு போட்டு செஞ்ச மூளை கிரேவியோட சுட சுட நம்ம சாதம் போட்டு அதோட தலைக்கறி குழம்பு ஊற்றி அந்த சாப்பிட்ற டேஸ்ட்டே உங்களுக்கு தனிதாங்க. இது கொஞ்சம் சாப்பாடு ஹெவியாக தான் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காலையில் சாப்பிட்றதையும் கொஞ்சம் நீங்கள் அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அதோட இந்த குழம்போட நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டப்போ செரிமானம் சீக்கிரம் ஆகும். கறி பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. தலைக்கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செம்ம டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நான்வெஜ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட போகலாம். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு பார்க்கலாம். Thanks for watching. Don't forget to like, share, subscribe and comment.